ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா பழனி கிட்ட, ஏன்னா பழனி கடையில் வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, மச்சான் நல்லா தான் போச்சு, சாயந்தரம் தான் நிறைய கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. சரிங்க மச்சான், நம்ம கடையில் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய், நம்ம கடைக்கு என்னடா குறைச்சல், தினமும் தான் நம்ம கடை நல்லா தான்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் கோமதி பார்த்தீங்கன்னா சுகன்யா கிட்ட, ஏம்மா சுகன்யா, மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. சரிம்மா, இந்த மாதம் செக்கப் போகணும்ல, எப்பன்னு சொல்லி நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சுகன்யா பார்த்தீங்கன்னா, சரிங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜு பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட, மாமா சாம்பார் போடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா வேணாமா ராஜு அப்படின்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, ராஜு எனக்கு வையே அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுவும் பார்த்தீங்கன்னா கதிர்க்கு போகிறாங்க. உடனே செந்தில் பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காம பார்த்தீங்கன்னா ராஜுவோட முகத்தை பார்க்குறாங்க. ராஜு பார்த்தீங்கன்னா செந்திலுக்கு சாம்பார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜியை எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. அப்போ பழனி பார்த்தீங்கன்னா, ஏக்கா அண்ணிங்களும் நல்லா தான் சமைக்கிறாங்க, அன்பா பாசமாக பார்த்தீங்கன்னா விதவிதமாக நல்லா தான் சமைக்கிறாங்க. ஆனால் உன்னோட சாப்பாடை அவங்கள யாராலையும் அடிச்சிக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. இதை கேட்ட செந்தில் பார்த்தீங்கன்னா, ஏமாம்மா, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணிங்க கிட்ட நீங்கள் அழகாக சமைக்கிறீங்க, எங்கள் அக்கா கொஞ்சம் சுமாராக தான் சமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. டேய், ஏன்டா நீ அப்படின்றாங்க. அதுக்கு சுகன்யா பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை, அந்த வீட்லேயும் அக்கா புராணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு அம்மாவோட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. டேய் செந்தில், உண்மையாவாடா காரமாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா, இல்லையே எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. பழனியும் இல்லையடா நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, இல்லையே எனக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தான் காரமாக இருக்கிற மாதிரி தோணுமோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஆமாம், வீட்டில் வேலை வெட்டி இல்லாத இருக்குல்ல, என்ன தோணும், ஏதாச்சும் சாப்பிட்றதுல குறை கண்டுபிடிக்கிறது தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சரவணன் பார்த்தீங்கன்னா, அப்பா அமைதியாக சாப்பிடுங்கப்பா, டேய் அதுக்கு இல்லைடா அப்படின்ட்டு கோமதி, இன்னைக்கு கடையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சங்கத்துக்கு போயிட்டு போது மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, என்ன உங்கள் பையன் லஞ்சம் வாங்கி இந்த மாதிரி பேப்பரில் நியூஸ்லலாம் வந்திருக்கானாமே, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதே தான் கேட்குறாங்க, அந்த வீடியோவை காட்டி என்னை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. சரி விடுங்க, எதுக்குங்க இப்போ அதை சாப்பிட்ற இடத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை, அந்த மீட்டிங் போன இடத்துல பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை பற்றி பேசல, ஃபுல்லாக இவனை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேரடியாகவே கேட்குறாங்க. எனக்கு அப்படி எப்படி இருந்தது தெரியுமா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் அப்போ சரவணன் பார்த்தீங்கன்னா, அப்பா அமைதியாக இருங்கப்பா அப்படின்றாங்க. இல்லைடா சரவணா, இவன் என்னை பார்த்தியானா நீ இன்னும் ஆஃபீஸர்ன்ற திமிர்லேயே தான் இருக்கான், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினா அந்த லஞ்சத்தாலே வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு கோமதி, இவன் இருக்கிற நிலமையில நான் இருந்தேன்னா ஒரு வாய் சோறு கூட நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனாங்காட்டி சாப்பிட்டு இருக்கான், சாப்பிட்டு இந்த குறை அந்த குறைன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா செந்தில் எந்திரிச்சு போகிறாங்க. பழனிக்கு பார்த்தீங்கன்னா, டேய் உக்காரா அப்படின்றாங்க. மீனாவும் ஏங்க ஏங்க அப்படின்றாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் சொல்லியும் கேட்காம பார்த்தீங்கன்னா செந்தில் பிளேட்டை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவனுக்கு இதுக்கு ஒன்று ரோசம் இல்லை, இருந்தால் இருக்கட்டும் விடு கோமதின்றாங்க. ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவன் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனாம்மா எந்திரிக்கிறாங்க. ஏம்மா மீனா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாவும் போயிட்டு கை கழுவின்னு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா, இப்போ பாருங்க 2 பேரும் சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்றாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் அமைதியாயிடுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா செந்தில் கிட்ட, ஏங்க சாப்பிட்றத விட்டு எழுந்திரிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அப்பா எவ்வளோதான் குத்தி குத்தி காட்டுறாருன்னு தெரியுதா இல்லையா உனக்கு, சாப்பிட்ற இடத்துல, டீ குடிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் என்னை இப்படி அவமானப்படுத்தினா நான் என்ன தான் மீனா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. அவர் தான் அப்படின்னு தெரியல, விடுங்க அப்படின்றாங்க. என்ன மீனா, நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போறியா, என்ன அவர் அப்படி தான் பேச போறாரு, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னதான் நீ கேள்வி கேட்க போற, ஆனால் கொஞ்சம் கூட யாருக்கு என் மேலே அக்கறைன்றதே இல்லை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்படுறாங்க. இங்கே பாரு மீனா, எனக்கு வேலை போனது உண்மைதான், எப்படியாச்சும் அந்த வேலையை திரும்பி வாங்கிடுவேன், எனக்கு அதுக்கு மேலே இவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு, எல்லா இடத்துலையும் குத்தி குத்தி காட்டுறாரு அப்படின்றாங்க. சரி விடுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, வேலை உங்களுக்கு திரும்ப வந்துடும், அதுக்கப்புறம் மாமா எதுவும் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்த வேலை கிடைக்கலன்னா மீனா இவர் எப்பயும் என்னை குத்தி குத்தி காட்டி சாக வச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. ஏங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, மாமா அந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டார் விடுங்க அப்படின்றாங்க. ஆமாம், நீ எப்போ பார்த்தாலே அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, யாருக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செந்தில் இருந்து வெளியே வந்துடுறாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பழனி, சரவணன், கதிர் 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "ஏன்டா சரவணா, செந்தில் காலையில கடைக்கு வரும்போது, மச்சான் அதே மாரி தான் பேசினாராடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா மாமா, அங்கேயும் தான் தம்பிய கொஞ்சம் இதா பேசிட்டாரு" அப்படின்றாங்க. "ஏன் தான் அந்த மச்சான் இந்த மாரியெல்லாம் பண்றாரோ தெரியல. ஊர்ல இருக்கிற வாய் பூரா இவர்கிட்டயே இருக்கு. நல்ல விஷயம்னா நல்லது பண்றாரு. ஏதாச்சும் தேவையில்லாத கேள்வி கேட்கணும்னா இந்த மாரி பண்றாரே, ஏன்டா இப்படி பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, "செந்தில் பண்ண தப்புக்கு அப்பா கோவப்படுறது நியாயம் தான மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. "நியாயம் தான்டா, அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் குத்தி காட்டிட்டே இருந்தா, அவன் மட்டும் எவ்வளோடா தாங்குவான்?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. "அது என்னமோ உண்மதான் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, செந்தில் வராங்க. சைலன்ட்டா திரும்ப வந்து, "டேய் மச்சான் வாடா, ஏன்டா எங்கடா போற?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூப்பிடுறாங்க. "ஏன்டா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னதான் இருந்தாலும் மாமா, எதுக்கு அப்பா இந்த மாரி என்னைய எல்லா இடத்துலயும் குத்தி காட்டினு இருக்காங்க? சாப்பிட்டா குத்தம், நின்னா குத்தம், டீ குடிச்சா குத்தம், எல்லாத்துக்கும் இந்த மாரி பேசிட்டு இருந்தா, நான் என்னதான் மாமா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, சரி விட்றா அப்பா இப்படிதானே அப்படின்றாங்க. ஏன்னா அப்பா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்துறீங்க? அப்பாவ யாருன்னா இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு வார்த்தையானா நீங்க கேட்குறீங்களாண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. பழனி பார்த்தீங்கன்னா, நீ கேட்கறது வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா அவர போய் எப்படி கேட்க முடியும் சொல்லு? அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. டேய் நீ ஏன்டா அமைதியாவே இருக்க? உன்னோட கருத்துக்கு நீ எதனா சொல்ற அப்படின்றாங்க. "ஓ! ஆமால்ல. நீ என் மேல கோவமா இருக்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "டேய் கதிரு, இங்க பாரு நான் உன்ன வேணும்னு உன்ன அங்க இழுக்கணும்னுலாம் ஒண்ணும் இல்லடா. அவரு எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா, என்ன குத்தி காட்டிட்டே இருக்காரு. சாப்பிட்டா குத்தம், டிவி பார்த்தா குத்தம், நடந்தா குத்தம்ன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப குத்தி காட்டுறார்றா. அதனால தான் நான் பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "அண்ணா உன் மேல எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லண்ணா. ஆனா வருத்தம் தான்" அப்படின்றாங்க. "டேய் கதிர் அது இல்ல. இருண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா, "அண்ணா அப்பா குடுத்த காசு குடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் என்னோட செலவெல்லாம் குறைச்சு நானு சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னால இன்னும் குடுக்க முடியலண்ணே. எப்படியாச்சும் நான் அப்பா குடுத்த பணத்த குடுத்துருவேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "டேய் கதிரு, அதெல்லாம் நம்ம குடுக்கக்கூடாதுடா. அப்பா நம்ம பிசினஸ்க்காக குடுத்தது அப்பா கேட்கக்கூடாது. ஆனா இருந்தாலும் அவரு கேட்கிறாரு. அதுதான் நான் கேட்கிறேன். அதுதான் அப்பா பண்ற தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. "அது இல்லண்ணே, நான் குடுத்துர்றேண்ணே அப்பா குடுத்த பணத்த" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "ஏய் கதிர், இன்னும் இவ்வளோ நேரம் நீ பேசுனத நான் கேட்டேன்ல. நான் பேசுறத நீ கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன பேசுனது தப்பு தான்டா. ராஜியும் நீயும் வருத்தப்படுற மாரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா கதிரு" அப்படின்றாங்க. "ஏண்ணே நீ போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுருக்க? அதெல்லாம் இல்ல. ஒண்ணும் இல்ல விடுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் சொல்றாங்க. இந்த பக்கம் மீனா பார்த்தீங்கன்னா, "என்ன 11 மணி ஆகுது. கோச்சிக்கின்னு போனவரு இன்னும் வரல. எங்கேயாச்சும் கோச்சிக்கின்னு போயிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. வெளிய பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் பேசி சிரிச்சுட்டு இருக்கிற சவுண்ட் கேட்ட உடனே, "வெளிய என்ன இவ்ளோ சவுண்டா இருக்கு? வெளிய இருக்காங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய எழுந்து வராங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பார்த்து மீனா பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ள போயிர்றாங்க. க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கிட்ட "என்ன தூங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல சினிமா போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாங்க. "ஏங்க எல்லார் முன்னாடியும் செந்தில அந்த மாரி திட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "என்ன உன்னோட பையன கேள்வி கேட்டுட்டு உனக்கு ரோஷம் வருதா? நீ சரியான புள்ள பெத்திருந்தா இந்த மாரியெல்லாம் கேட்பனா? உனக்கு இவ்ளோ ரோஷம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "அதுக்கு இல்லைங்க, அவன் என்ன சின்ன பையனா? கல்யாணம் ஆன பொண்ணு முன்னாடி போயிட்டு இந்த மாரியெல்லாம் கேட்குறீங்களே, ஏங்க இந்த மாரி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "என்ன நம்ம வீட்ல இருக்கிறவங்க முன்னாடி தான் நான் கேட்டேன். நான் தெருவுலயா போய் கேட்டேன்?" அப்படின்றாங்க. "இல்லங்க நீங்க பண்றது எல்லாமே தப்புங்க. ஏங்க நீங்க இந்த மாரி பண்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா நான் பண்றது எல்லாம் தப்பு தான். இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, கோமதி மேல கோவப்படுறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "நான் போய் உங்ககிட்ட பேச வந்தேனே பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "யார் உன்ன பேச சொன்னா? போ" அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, அமைதியா போய் அமைதியா படுத்துடுறாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இந்த பக்கம் ராஜியும், மீனாவும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. மீனா மீனா பார்த்தீங்கன்னா, "ராஜி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்காரரும், எங்க வீட்டுக்காரரும் பேசிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, தெரியும் எங்க வீட்டுக்காரர் எனக்கு சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி வச்சு விடுறாங்க. அப்ப எல்லாம் டீ குடிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செந்தில் பார்த்தீங்கன்னா, நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல வேண்டாம். அப்பா இத எங்கேயாச்சும் பார்த்தாருன்னா, வேலை வெட்டி இல்லாதவனுக்கு எதுக்கு காஃபி?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. "டேய் என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? இருடா நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜிய பார்த்து செந்தில் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இன்னும் கோவமா இருக்கியா? என் மீனாவ பார்த்து கத்துக்கோ நீ." மீனா பார்த்தீங்கன்னா, "என்ன யார் எவ்வளோ திட்டினாலும் அவ பேசவே மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க காலையிலேயே என்ன வம்புக்கு இழுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.